வந்திருந்தார். ஐயாத்துரைன்னு ஒரு மாணவனை அழைத்து வந்திருந்தார். காமராஜர் கேட்டார், யார் இவன், இங்கே எதுக்கு கூட்டு வந்தேன்னு. உடனே அவர் சொன்னார், இவர் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பையன், இந்த லேப் அசிஸ்டண்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு சேர்றதுக்காக வந்திருக்கான். அப்போ அங்கே கூட்டு போக வேண்டியதானே, என் வீட்டுக்கு ஏன் கூட்டு வந்திருக்க அப்படின்னார். இல்லை, அது மொத்தம் 20 சீட்டு தான் கொடுக்க முடியும். அந்த 20 மதிப்பெண்களுக்கு உள்ளவங்களை எடுத்துட்டாங்க. இவன் 23வது இடத்துல இருக்கிறான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னார். இல்லை, நீ எப்படியாவது அவனை சேர்த்து விட்டுட்டா, நான் எப்பயுமே சிபாரிசுக்கு வரமாட்டேன்னு தெரியும்லன்னார். தெரியும், இருந்தாலும் அவன் நம்ம ஊரில் சலவை தொழில் செய்கின்றவருடைய மகன். முதல்ல அவன் பரம்பரையில் அவன் தான் பள்ளிக்கூடத்திலே கால் எடுத்து வச்சிருக்கிறான். அந்த சமூகமே இப்போ தான் படிப்பு வாசனையை பார்க்கிறது, நீ ஏதாவது அப்படின்னார். ஒரு நிமிடம் அந்த இளைஞனை உற்று பார்த்த காமராஜர் உடனே சம்பந்தப்பட்ட கல்வி அதிகாரிக்கு தொலைபேசியிலே கூப்பிட்டார். இந்த லேப் அசிஸ்டன்ட் கோர்ஸுக்கு எத்தனை சீட்டு? 20 சீட்டு. இன்னும் 5 சீட்டு சேர்த்துக்கிடலாம்னா எவ்வளவு செலவாகும்? ஒரு 5 லட்சம் செலவாகும். சரி, முதல்வர் நிதியிலிருந்து அந்த 5 லட்சத்தை கொடுத்து விடுங்கள். அதற்கு அடுத்து 5 மதிப்பெண்களில் யார் இருக்கிறார்களோ அவங்களே சேர்த்துக்கோங்கன்னார். சொல்லிட்டு, நீ 23வது இடத்துல இருக்கிற, உனக்கும் கிடைக்கும், உனக்கு முன்னால் 2 பேருக்கும் கிடைக்கும், உனக்கு பின்னாடி 2 பேருக்கும் கிடைக்கும்னு சொன்னார். ரொம்ப நன்றியான்னா அவனை தோளில் கையை வச்சு தட்டிக்கிட்டே சொன்னார், உன்னை என் நண்பன் அழைத்து வந்தான் என்பதற்காகவோ, நீ ரொம்ப பணிவோடு இங்கே நடந்து கொண்டா என்பதற்காகவோ, என் வாசல் ஏறி வந்து விட்டா என்பதற்காகவோ நான் இந்த உதவியை செய்யவில்லை. அவர் சொன்னார் இல்லையா, நீ சலவை தொழிலாளியின் மகன் என்று இத்தனை காலமாய், இத்தனை பரம்பரையாய், இத்தனை ஆண்டுகளாய் உங்க வீட்டை கடந்து போகிறவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் தெரியுமா? இது ஒரு வண்ணா வீடு, இது ஒரு வண்ணா வீடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீ படித்து முடித்த பிறகு இது மெடிக்கல் ஆபீசருடைய வீடு என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த வார்த்தைக்காகத்தான் இந்த உதவியை உனக்கு செய்தேன் என்றார். கல்வி என்பது ஒரு தலைமுறையை மாற்றக்கூடியது, உங்கள் பரம்பரையை புரட்டி போடக்கூடியது, உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடியது என்கின்ற காரணத்தினால் கல்வியை உங்கள் கைகளில் கொடுத்த காமராஜரை இன்றைக்கு நீங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். அதனாலதான் கல்விக்கு எது எது தடையாக இருந்ததோ அத்தனையும் உடைத்து எறிந்தார் காமராஜர். மதிய சாப்பாடு போட்டாதான் இவன் படிக்க வருவான்னா அதையும் நான் செய்கிறேன் என்று மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுலேயும் அவருடைய நுட்பம் பாருங்கள். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கே வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாரதி சொன்னான் இல்லையா, எல்லா மனிதருக்கும் சோறிட வேண்டும் என்று சொன்ன பாரதி பிறந்த எட்டயபுரத்தில் தான் முதலில் மதிய உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தார் என்றால் எங்கே எதனை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற நுட்பமான அறிவு தெளிவு அவரிடம் இருந்தது. ஒரு நாள் காமராஜரை பார்க்க பரமக்குடியிலிருந்து அவர்